75 டேஸ் ஹாட் சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 16. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போனோம். ஆனால் இது சென்னையில் இல்லை, ஊரில். அதனால ஆஃபீஸ்க்கு ஒரு 5 நாள் லீவை போட்டேன். அதுக்காக சேலஞ்ச் அப்படியே விட்டு போக முடியுமா? முடியாது. அதனால காலங்கத்தில் புக்கை பிடிச்சிட்டு நான் எங்கள் அம்மா உட்காந்து ஒரு காஃபியை போட்டு அண்ணன் ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்முக்கு போகும்போது வழக்கம் போல 2 வாழைப்பழத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு போயிட்டேன். ஜிம்முக்கு போனால் இன்னைக்கும் நம்மளுக்கு லெக் டே தான். வாரத்தில் அண்ணன் இருக்கிற எல்லா மசிலையும் 2 வாட்டி ட்ரைன் பண்ணுவேன். அதனால தான் இன்னைக்கு லெக் வந்தது. ஒரு அருமையான லெக் ஒர்க் அவுட் போயிட்டே இருந்தது. எங்க ஜிம்ல என்னமோ ஏசிலாம் இருக்குது, ஆனால் இவனுங்க போட தான் மாட்டானுங்க, ஏன்னா தெரியல. அப்படியே வந்துட்டு டப்புன்னு சமையல் வேலையில் இறங்கிட்டேன். ஏன்னா மதியம் ஏஞ்சி திங்ஸ்லாம் பேக் பண்ணோம். அதனால தான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அருமையான தூக்கம். தூங்கி ஏஞ்சா சரியான மண்டவலியை போக்குறதுக்காக அருமையான காப்பியை போட்டு அப்படியே ஓரமாக உட்காந்து குடிச்சு முடிச்சிட்டேன். சரி, அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறோம். என் பேக்கில் தேவையான பொருட்களை தவிர தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு ஊருக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அவனெல்லாம் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஒரு 5 நாள் ஊரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே பொருட்கள்லாம் சிலது எடுத்து வச்சுக்கினேன். அப்படியே ரொம்ப முக்கியமாக புத்தகத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு ட்ரெயின். ஆனால் 7:30 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாடான்னு கத்திருந்தானுங்க. நான் 7:30 மணிக்கு போயிட்டா இவனுங்களாம் 8 மணிக்கு வரானுங்க. இவனுங்களாம் நாங்க பண்றதுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா பக்காவா கரெக்டான டைமுக்கு போய் ட்ரெயினை பிடிச்சிட்டோம். டிராவலிங் டைம் கரெக்டா 4 மணி நேரம் ஆகும். நண்பர்கிட்ட என்னங்க பண்ணலான்னு கேட்டேன். டே, என்கிட்ட ராயன் படம் இருக்கு வாடா அப்படின்னாரு. நானும் நண்பரும் உட்காந்து ராயன் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா போர் வச்சது. ஒரு 1/2 hour பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நம்மள வந்துட்டு 12:50 அங்க இறக்கி விட்டாங்க. நம்ம தெய்வம் கரெக்டான நேரத்துல வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிச்சு. நடுவில் ஒரு ஸ்டாப்பை போட்டு டீயை குடிச்சிட்டோம். போற வழியில் அப்படியே பெரிய பாய் பாடல்களை கேட்டு நிம்மதியா போய் தூங்கலான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் கார் ஓட்டினவர் என் காதாண்ட வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என் தூக்கத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு.